வாங்க எல்லோரும் கதை கேட்க வந்துட்டிங்களா? நல்லது. சோமு என்ன பண்ணுறாரு, நேராக கொல்லைக்கு போகிறாரு. மறுபடியும் அந்த மண்டை ஓட்டை எடுக்கிறார். எடுத்து அப்படி அப்படி திருப்பி பார்க்குறார். வைக்கபூர்லேருந்து எடுத்து திருப்பி பார்க்குறார். அவருக்கு ஆர்வம் அதிகம். ஏன்னா முதலாக அந்த மண்டை ஓட்டிலே என்ன எழுதியிருக்கு என்பதை படிக்கணும். தான் படித்த கல்வியை நிரூபணம் பண்ணுறது மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷம். சரி, எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி ராத்திரி படிச்சிடணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றார். நேராக வீட்டுக்கு வந்து எல்லோரையும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு படுங்கன்னு சொல்லி எல்லோரையும் படுக்க வச்சார். தான் ஒய்ஃபும் படுக்கிறாங்க, குழந்தைங்க படுக்குது. எல்லாம் படுத்து தூங்கின பிறகு சரியாக 1 மணி அல்லது 1:15 மணி அந்த வகையில் எழுந்திரிச்சு மறுபடியும் அந்த மண்டை ஓட்டை எடுத்தாந்து லைட்டை போட்டுக்கிட்டு உட்காந்து படிக்கிறாருன்னா அதில் அது பிறந்ததுலேருந்து வாழ்ந்ததுலேருந்து இறக்குற வரலையும் எழுதியிருக்கு, எல்லாமே எழுதியிருக்கு. சரி, இந்த ஓட்டில் எழுதியிருக்கிறது எல்லாம் எப்படி நடந்ததா நடக்கலையா நமக்கு எப்படி தெரியும்? அவருக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. இதுகாலம் நடந்திருக்கலாம், நடந்தது நமக்கு தெரியுமா? அது ரைட்டாக தப்பான்னு நமக்கு தெரியாதுல்ல, என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு ஒரு குழப்பம் வந்துடுச்சு. எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியாக இன்னும் 2 வரி மிச்சம் இருக்குது. அந்த வரியை படிக்கும்போது இன்னும் பட வேண்டிய கஷ்டம் இருக்குது, நீ செத்த பிறகும் பட வேண்டியது இருக்குன்னு ஒரு வரி எழுதியிருக்கு. இவருக்கு பெரிய குழப்பம். அந்த ஜீவன் உயிர் பிரிஞ்சிருச்சு, அதன் பிறகு அந்த ஓடு தனியாக வந்துடுச்சு, இன்னும் பட வேண்டிய கஷ்டம் இருக்குன்னா எந்த விதத்தில் இது நியாயம்? ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு மலமலன்னார். மறுபடியும் அந்த மண்டை ஓட்டை சுருட்டுறார். அந்த துணியிலே சுருட்டி 10,000க்கு மேலே வச்சு விட்றார். 10,000க்கு மேலே வச்சுட்டு இவர் படுக்கலான்ட்டு போகிறாரு. மண்டையில் ஒரே குழப்பம் இருக்குது. என்ன ஒன்றுமே புரியலையே, என்னடா இருக்கும், எப்படி இருக்கும், ஒரே குழப்பத்தோடு படுக்கிறார். சரி, இன்றைக்கி நாழி ஆயிடுச்சு, நாளைக்கு மிச்ச கதையை உங்களுக்கு சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள்.